கேட்கறதுக்கு அது உங்களுக்கு வந்துச்சு. அது அவங்களுக்கு போனோம்னா, அவங்க இந்துமதிமா ஃபோன் அடிக்கிறாங்க. அததான் இந்துமதிமாக்கு திருப்பி போடுறேன். ஐயோ! அந்த மெசேஜ் ஜெசிமா தங்கச்சிக்கு போடுற மெசேஜ் உங்களுக்கு வந்துட்டுன்னு சொல்றேன். அச்சோ! தீனா நான் உட்காந்துருக்கேன். மணி என்ன ஆகுது? மணி 9:10 ஆகுது. இன்னைக்கு லைவ் போடுவீங்களா நீங்க? கேட்டுச்சேண்ணா. ஆமா. ஜெசிமா தங்கச்சின்னு சொல்லிட்டு மேல பார்க்குறேன் நீங்க இருக்கீங்க. அதே மாரி நான் செந்தில் சொல்றேன். இந்த டயத்துக்கு செந்தில் வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா நம்மளுக்கு? பட்டான்னு செந்தில் வராரு. உடனே விஜிமா சொல்லுது, "நீங்க வந்து மெசேஜ் அனுப்பிட்டு கரெக்ட்டா சொல்றீங்க." அனுது. விஜி அவரு என் நம்பரே என்ட்ட இல்ல. அவரு நம்பரே இல்ல. நான் அப்ப தீனாண்ணா வாங்க. அப்ப நான் சொன்னேன், இதே தான் வணக்கம்ண்ணா. இதே தான் தீனா அண்ணா, ஜெசிமா தங்கச்சி, லட்சுமி தங்கச்சிமா இருக்கும்போது இதே தான் நடக்கும். நான் நெனப்பேன் அவங்க உள்ள வருவாங்க. அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, "அண்ணா நான் ஏதாச்சும் உள்ள வரேன், என் பேர சொல்றீங்கன்னு" சொன்னாங்க. அதே தான் இன்னைக்கு வந்து செந்தில் சொன்னாரு, அவரு ஒரு சித்தர் மாரி. யாரு பேர சொல்றாங்களோ அவங்க புட்டுன்னு உள்ள வருவாரு. விஜி கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்குது. நீங்க ஃபோன் போட்டு செந்தில கூப்பிட்டுட்டு கரெக்ட்டா பேர சொல்றீங்க, அவரு உள்ள வராருங்குது. நான் நெறைய முறை இப்படி நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். தீனானாக்கும் இது மாரி நடந்திருக்கு. ஜெசிமா தங்கச்சிக்கும் நடந்திருக்கு. இப்ப ரஹ்மான் இடையில லட்சுமி பாசக்கார தங்கச்சிமாருக்கு இப்படி தங்கை. நடக்குது. தீனாண்ணா வாங்க, வாங்க. அண்ணா சொன்னா வணக்கம் வணக்கம். இனிய இரவு வணக்கம். லைவ்ல இருக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். லைவ்ல யாரு யாரும் இல்ல. பேசுறது? நான் இருக்கேன். ஒர்க்னர் தான். லட்சுமி தங்கச்சிமா சைலன்ட்ல இருக்காங்க. சரி ஓகே. எப்படி இருக்கீங்க தீனா அண்ணா? சாப்பிட்டாச்சு. நீங்க தான் போட்டதா அது? நானா? இந்த இப்படி போட்டு மெசேஜ் போட்டுக்கிறீங்களே, தீனா அண்ணா வாங்க வாங்கன்ட்டு. அது யார் போட்டது அது? யாருன்னு படிங்க. வேணாம் அந்த விளையாட்டுக்கு நீங்க வரல. ரஹ்மான் பாசக்கார தங்கையா? ஓ ஜெசிமாவா? அண்ணா ஜெசிமா. உங்களுக்கு இதே வேலையா போச்சு உங்களுக்கு 2 பேருக்கும். ஏதோ போட்டோ வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஏன்னா அண்ணா உட்காந்து இவரே மெசேஜ் போட்டுக்கிறான்னு பார்த்தேன். தங்கைனா லேடிஸ். அண்ணன்னாக்கா அப்படியா? ரகுமான். அன்னைக்கு சொன்னீங்க என் போட்டோ வச்சா அவங்க வருவாங்க. ரைட் கரெக்ட் தான். என் போட்டோ வச்சா அவங்க வருவாங்க. அவங்க போட்டோ வச்சா ம், ம், ம். இப்ப இதுதான் இது சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்களா? இத வந்து அண்ணன மகிழ்விக்க. ஆஹா, ஆ. அது மச்சான மகிழ்விக்கிற வந்து டிவிக்கு போட்டோ போட்டு விஜயோட பேக்ரவுண்ட் பின்னாடி வச்சு வராங்க இப்ப. ஓ அப்படியா? சரி 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 சரி. ஓகே ஓகே. அப்போ அடடா நான் லைக்கே போட மாட்டேனே. சரி வந்துட்டு போட்டுக்கிறேன். இறங்கும்போது போட்டுக்கிறேன். என்னன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு பாடல் பாடுங்க. ஆமா 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 ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த சளி தொந்தரவு வேற ரொம்ப தொண்டையில கர கர கரன்னு வந்துட்டே இருக்கு. இந்து பதிமா இருக்கீங்களா? வாங்க உள்ள வாங்க. ஆ இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவி நீ, இசையை மலராய் நாடும் சூட்டுவேன். இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். அண்ணா மேல இருந்து கீழே குதிக்கிற அண்ணா. பார்த்தி அது சும்மா இதுக்காக அது விஜய்க்காக குறிக்க போனோம். ஒன்னு சொன்னாங்களா? ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே. உயிரின் ஜீவனாடிதான் நாதம் தாளம் நானதே. உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலே.